16 பெற்று பெருவாழ்வு வாழணும். எழுந்துருங்க. இனி எல்லாமே ஜெயந்தான். காதலிச்ச இளசிகளை பெற்றவங்க சம்மதத்தோட ஒண்ணு சேர்த்து வைக்கிற நல்ல பழக்கம் நம்ம பூஞ்சோலை கிராமத்துக்கு தான் உண்டு. இன்னைக்கு ஆரம்பிக்கிறவங்க வாழ்க்கை சீரோடையும் சிறப்போடையும் நல்லா இருக்கணும்னு இந்த விநாயகர் வாழ்த்துவார். அக்கறைக்கு போகணும். சகுனம் நல்லா இருக்கா பாருங்க. பாருங்க, அருமையான சகுனங்க. நம்ம மருதாணி நிறகுணத்தோட வர்ற. அடடே, பொண்ணு மாப்பிள வருது. நேற்று வரைக்கும் ஓசியிலேயே போய் அக்கறையில படிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என்னடான ஒரு வாத்தியாரையே துணையாக்கிக்கிட்ட. உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கும்போது இந்த கிழவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்காதா பின்ன? இந்த பவுன பச்சை குத்தின ராசி பொக்கு நல்ல பொருத்தமா போயிருச்சு. ஊருக்கெல்லாம் பச்சை குத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற. உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் தெரியலையே. நீ ஏன் அலையற? எனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமல போயிடுவான். எல்லாம் காலம் வந்தா தன்னால நடந்துகிட்டு போகுது. இந்தாங்க. எதுக்கு தம்பி? அக்கறைக்கு போகணும்ல, அதுக்கு தான். இந்த பூஞ்சோலை கிராமத்துல பிறந்து வாழ்க்கப்பட்டு அக்கறைக்கு போற பொண்ணுங்க கிட்ட நான் காசே வாங்கறது இல்லை. ஏதோ இந்த கிழவனால முடிஞ்ச சின்ன உதவிதான். ஏன்னா நானும் இந்த பூஞ்சோலைக்காரனாச்சே. உங்க ஊரு பூஞ்சோலை வழக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊரை பத்தி இன்னும் நிறைய இருக்கு தம்பி, போகும்போது சொல்றேன். ஊருக்குள்ள வாரத்துக்கு
மோகந்தா நாலு பக்கம் நெஞ்சை எள்ளு நஞ்சா புஞ்சதா கந்தனானே தானே நன்னே நந்தா நன்னேன்னா கந்தனானே தானே நன்னே நந்தா நன்னேன்னா ஏன் பவுன காதலிச்சு கல்யாணம் நிச்சயிக்கிற பொண்ணுக்கெல்லாம் நீ கையில பச்சை குத்துறியாம உன் கையில நீ எப்ப குத்திக்க போற? அந்த மவராசன் எப்ப வர போறானோ அப்ப குத்திக்குவேன். ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா மவராசனா தெரியலையா? அதுக்கு கொஞ்சம் யோகியமா இருக்கணும். நீ ஏன் எச்சி ஒழுக்க விடுற? தம்பி, பவுனு பொண்ணு வெறும் பச்சை குத்துறவன்னு மட்டும் நினைச்சுக்காத. அவன் நெருப்பு தெரியுமில்ல. அக்கறை வந்தாச்சு, இறங்கு. வேலை இல்லாத வெட்டி பையன். என்னடி சொன்ன? எனக்கு அந்த யோகத்தை இல்லையா? அப்ப என்ன அயோகினா மாற சொல்ற? மாறிடுவான். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். அந்த ஆத்தா தான் உங்களை அனுப்பியிருக்கா. நீங்க மட்டும் இங்க வரலன்னா இந்த அனாதையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? உன்ன மாதிரி நல்லவங்க 4 பேர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பொண்ணுங்க மானத்தோட வாழ முடியுது. பெருசு, இன்னும் அங்க என்ன பேச்சு? நேரமாச்சுல, வா போலாம். வந்துட்டேன் தம்பி. அக்கறைக்கு தானே? ஆமாங்க. வா போகலாம். இறங்கலையா? வா தம்பி. தம்பி, ஊர் வந்து சேர்ந்தாச்சு. ஆமா, நீ எங்க போகணும்? வந்த இடம் தெரியுது, ஆனா போற இடம் தான் தெரியல. போற இடம் யாருக்கு தான் தெரியுது தம்பி. உன்னை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சண்டி மாட்டை கொம்ப தட்டி அடக்கிற ஆளுன்னு. தாத்தா, பாதையில முள்ளு கடந்தா தூக்கி எறியது இல்லையா? அது மாதிரிதான் அநியாயத்தை எதிர்க்கணுங்கிற மனசு, அதுக்கேற்ற வயசு. ரொம்ப நல்லாவே பேசுற தம்பி. ஆமா, நீ எந்த ஊரு? சொந்தக்காரனுக்கு ஒரு ஊரு, அது இல்லாதவனுக்கு பல ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நானும் இந்த ஊர் தான். தம்பி, உன்னை பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி தெரியுது. வேலை வெட்டி எதுவும் இல்லை போல் இருக்கு. அதான் விரக்தியா பேசுற. விரக்தி இல்ல தாத்தா, ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது தனிஞ்சாதான் என் மனசு நிம்மதி அடையும். அது இந்த ஊர்ல தான் கிடைக்கும்னு நான் வந்திருக்கேன். தம்பி, நீ வந்ததுல ஒண்ணும் தப்பு இல்ல. உண்மை பேசுற நாக்கம் உழைப்ப நம்புற கையும் இருக்கிற வரைக்கும் எந்த ஊரு சொந்த ஊரு தான் தம்பி. ஆமா, நீ பிரியப்பட்டா என் கூட வரலாம். வரியா? வரேன் தாத்தா. சொந்த கதை தான் சோக கதைன்னா வந்த கதையும் வகை இல்லாம இருக்கு. தம்பி, உனக்கு ஒரு வேலை வெட்டி கிடைக்கிற வரைக்கும் நாங்க குடிக்கிற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கலாம். வேணாம் தாத்தா,
உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. அட யாருப்பா பாரம்? எல்லா பாரத்தையும் அந்த ஆண்டவன் சுமந்துகிட்டு இருக்கான். ஆனந்தி என் மக வைத்து புள்ள. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இவதான். நல்லா சமைச்சு போடுவா. இவளுக்கு மாலை பொருத்தம் எங்க இருக்குதோ வசதியான குடும்பத்துல கூட வீட்டுக்கு 4 வயசு வந்த பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஓடக்காரன் பேத்திக்கு மட்டும் எப்படிப்பா கல்யாணம் ஆகும்? தாத்தா, உன் பேத்திக்கு உலகத்துல ஒருத்தன் பிறந்திருக்கத்தான் போறான். கால நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி ஆகிய நாடுகளை வாங்கின திங்ஸே அது போடுற மூஞ்சியாயா இது? ஷேவிங் பண்ணிக்கிற மூஞ்சியும் ஷேவிங் பண்ணி விடுறதுக்கு கூட்டியாந்த மூஞ்சியும் பாத்தீங்களா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமாயா? எங்கெங்க முடி வளருமோ அங்கெல்லாம் முடி வளராம எங்கேயோ. ஏன்பா இவனே, உங்க அப்பன் காலத்துல நான் சவுக்காரன் தடவு கிடையாதுப்பா. இந்த சைக்கிள் மணியில பச்சை தண்ணி ஊற்றி வடக்கு இந்தக்கு 2 தடவு தடவி மம்புட்டியை கொண்டு அருகம்புல்ல வெட்டுற மாதிரி வெட்டி விடான். நாங்களும் எந்திரிச்சு போயிருவோம். யோ, எங்க அப்பனை பத்தி தப்பா பேசாத. உன் மூஞ்சி அருகம்புல் முளைச்ச மாதிரி தான் இருக்கு. கோவிச்சுக்காதப்பா, புண்ணியமா போய் சேர்ந்துட்டான். ஏன்பா இவனே, ஏன் நின்னுகிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா வசதியா உட்காந்துச்சலாம்ல? உக்காந்துக்கிட்டு செய்யறது, மண்டி போட்டுக்கிட்டு செய்யறது அதெல்லாம் எங்க அப்பா காலம். எங்க அப்பாவோட போச்சு. இது என் காலம். என் இஷ்டப்படிதான் செய்வேன். ஏன்பா, நான் தான் தெரியாம கேக்குறேன். வயசான காலத்துல பாவம் அவர் ஏன்பா சுத்தி விட்டு செய்யற? சும்மாரியா, பட்டணத்துல வீல் சேர் இருக்கும், சுத்தி செய்வேன். இங்க வசதி இல்ல, உங்களை சுத்தி விட்டு செய்யறேன். ஏங்க, அத சட்டிப்பானை செய்யறாங்களே, அந்த சக்கரத்தை இங்க கொண்டாந்து போட்டு அதுல இவரை உட்கார வச்சு வசதி போல சுத்தி விட்டு செஞ்சாக்கா? இப்ப நீ சொன்னிய சரியான. அவர் கடைசியா சட்டியை அறுத்து எடுத்த மாதிரி உங்க தலையை அறுத்துட்டுமா? சும்மா இருங்க தம்பி, கண்டவங்க பேசலாம் கேட்காதீங்க. உங்க இஷ்டத்தை செய்யுங்க. ஈரக்குலையே நடுங்குது. கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் ஸ்டைல்ல செய்யறேன். கழுத்தை காமிங்க. ஏங்கப்பா, இது ஜப்பான் பவுடர். இது இத்தாலி பெனாய். உங்க மேல ஈயே முய்க்காது. இது அமெரிக்கா கூவாத்து தண்ணி. நல்லா திரும்புங்க. உடம்பு எப்படி வச்சிருக்கீங்க? தங்க பஸ்மா புயல சாப்பிடுறீங்களா? வாய மூடு, பக்கத்து கிராமமே தெரியுது. இந்த மொக்கை என் ஊருக்கு வந்ததுல இருந்து ஊரே வணக்குது. அவன் முடிய பாத்தியாடி, சுருளையா தொங்குது. ஆளுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? இந்த மாதிரி அழகானவன் நம்ம ஊர்ல எவன் இருக்கா? மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். அவன் மேல மொழிய போட்டாதீங்கடி, அவருக்கு ஆகாம போயிட போகுது. அப்பா, என்னத்தையா சாப்பிட்டு வரீங்க? நேத்து சாப்பிட்ட நாட்டு சரக்கு, அதான் அந்த வாடை. பந்தா? இரு, என்னது? பந்து சாப்பிட்டா அங்குருண்ட போகணும். கூவாத்து தண்ணி கொப்பளிச்சு துப்பு. அங்கயா? என் தம்பி, நாட்டு சாராயம் சாப்பிட்டா தப்பு வருமா? சாப்பிடும்போது தப்பு வராது, சாப்பிட்டு சாகுறீங்களே அப்ப வரும் தப்பு. சங்கு, சேகண்டி எல்லாம். யோ, ஏயா அப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நாட்டுல அவன் 100 பேரு 150 பேரு ஒட்டுமொத்தமா சாகுறீங்களே. நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? விட்டுற வேண்டியதான்.